யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் 105வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். கடந்த 104 கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு நீங்கள் எமக்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம். முதலிலே கடந்த வினாவிடை 103ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம். முதலாவது கேள்வி, 17/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கச்சதீவு புனித அந்தோனியார் யாத்திரைத்தல திருவிழாவை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை இந்தியாவின் சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை லூர்து ஆனந்த். இந்தியாவின் சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை லூர்து ஆனந்த். இரண்டாவது கேள்வி, 17/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புதிதாக நியமிக்கப்பட்ட மன்னார் மறைமாவட்ட குரு முதல்வர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை தமிழ்நேசன். அருட்தந்தை தமிழ்நேசன். மூன்றாவது கேள்வி, 17/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரியின் நடைபவனியில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை 3500ற்கும் அதிகமானவர்கள். 3500ற்கும் அதிகமானவர்கள். நான்காவது கேள்வி, 17/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்களின் முப்பொன்விழா அங்குரார்ப்பண நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை அச்சுவேலியில். அச்சுவேலியில். ஐந்தாவது கேள்வி, 17/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இலங்கை தேசிய திருவழிபாட்டு ஆணைக்குழு மாநாடு எங்கே எப்போது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை புரட்டாசி மாதம் கண்டி மறைமாவட்டத்தில். புரட்டாசி மாதம் கண்டி மறைமாவட்டத்தில். ஆறாவது கேள்வி, 17/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் எமது ஆயரை சந்தித்த கனடா நாட்டின் ஹமில்டன் உயர் மறைமாவட்ட ஆயர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை பேரருட்தந்தை லாரன்ஸ் லொப்சிங்கர். பேரருட்தந்தை லாரன்ஸ் லொப்சிங்கர். ஏழாவது கேள்வி, 17/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளிநொச்சி மறைக்கோட்ட மரியாயின் சேனை கியோரியா உறுப்பினர்களுக்கான தவக்கால தியானத்தில் என்ன தலைப்பில் உரை வழங்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை மரியாளின் ஆளுமை பண்புகள். மரியாளின் ஆளுமை பண்புகள். எட்டாவது கேள்வி, 17/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இளவாலை திருமறை கலாமன்றத்தில் நடைபெற்ற மகளிர் தின சிறப்பு நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை தேசிய கல்வி நிர்வாகத்தின் தமிழ்துறை ஓய்வு நிலை விரிவுரையாளரும் எழுத்தாளருமான திருமணி ராணி ஸ்ரீதரன். தேசிய கல்வி நிர்வாகத்தின் தமிழ்துறை ஓய்வு நிலை விரிவுரையாளரும் எழுத்தாளருமான திருமதி ராணி ஸ்ரீதரன். ஒன்பதாவது கேள்வி, 17/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இலங்கை கத்தோலிக்க தேசிய இளையோர் ஒன்றியத்தின் 83வது ஒன்றுகூடல் யாருடைய வழிகாட்டலில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை பதுளை மறைமாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை சமீர. பதுளை மறைமாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை சமீர. 10வது கேள்வி, 17/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புங்குடுதீவு பங்கில் புதிதாக அங்குரார்ப்பணம் செய்யப்பட்ட புனித வின்சென்ட் போல் பந்தியின் பெயர் என்னவென்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை புனித சவேரியார் பந்தி. புனித சவேரியார் பந்தி. 11வது கேள்வி, புனித கன்னிமரியாவின் கணவர் யோசேப்பு எந்த குலத்தைச் சேர்ந்தவர்? இதற்குரிய சரியான விடை தாவீது குலம். தாவீது குலம். 12வது கேள்வி,
சீலோவாமில் கோபுரம் விழுந்து எத்தனை பேரை கொன்றது? இதற்குரிய சரியான விடை 18 பேர். 18 பேர். மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே வெற்றி பெற்ற அதிர்ஷ்டசாலிகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். சீனா டினேஷ், புனித ஆசீர்வாதப்பர் ஆலயம், நல்லூர். சீனா டினேஷ், புனித ஆசீர்வாதப்பர் ஆலயம், நல்லூர். ஆனா ஜனனி, புனித மரியன்னை பேராலயம், யாழ்ப்பாணம். ஆனா ஜனனி, புனித மரியன்னை பேராலயம், யாழ்ப்பாணம். இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறிய தருகின்றோம். 074 1626 719. 074 1626 719. கேள்வி பதில் 105ற்கான கேள்விகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, 29/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருத்தந்தை எத்தனை நாட்கள் ஜெமெல்லி மருத்துவமனையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்றார் என்று தெரிவிக்கப்பட்டது? இரண்டாவது கேள்வி, 29/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருக்குடும்ப சபை அருட்சகோதரிகளால் முன்னெடுக்கப்பட்ட வந்து பாருங்கள் கண்காட்சி நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது? மூன்றாவது கேள்வி, 29/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறைமாவட்டத்தில் நடைபெற்ற தவக்கால பாத யாத்திரையில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது? நான்காவது கேள்வி, 29/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் குருத்துவ கல்லூரியில் நடைபெற்ற ஆங்கில தின நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது? ஐந்தாவது கேள்வி, 29/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் குரு முதல்வரை சந்தித்த இலங்கை இராணுவத்தின் 25வது கட்டளை தளபதி யார் என்று தெரிவிக்கப்பட்டது? ஆறாவது கேள்வி, 29/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் முல்லைத்தீவு மறைக்கோட்டத்தில் நடைபெற்ற திருவழிபாட்டு ஆணைக்குழு கூட்டத்தில் எத்தனை வரையானவர்கள் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது? ஏழாவது கேள்வி, 29/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வட்டக்கச்சி புனித ஆரோக்கியநாதர் முன்பள்ளி திறப்பு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது? எட்டாவது கேள்வி, 29/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கட்கடதீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது? ஒன்பதாவது கேள்வி, 29/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இளவாலை புனித யூதா தொதேயு இளையோர் அமைப்பால் முன்னெடுக்கப்பட்ட இரத்த தான முகாமில் எத்தனை பேர் இரத்த தானம் வழங்கினர் என்று தெரிவிக்கப்பட்டது? பத்தாவது கேள்வி, 29/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பரிசுத்துறை மறைக்கோட்ட இளையோருக்கான தவக்கால தியானத்தில் தியான உரை வழங்கியவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது? 11வது கேள்வி, புனித வாரத்தில் எத்தனை திருத்தைலங்கள் மந்திரிக்கப்படுகின்றன? 12வது கேள்வி, சுங்கச்சாவடியில் இருந்தபோது இயேசுவால் அழைக்கப்பட்ட திருத்தூதர் யார்? மொத்தமாக 12 கேள்விகளும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இவற்றுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறிய தருகின்றோம். 074 1626 719. அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.